ஆந்திரா மாநிலத்தில் இருக்க ஒரு மலையோட உச்சியில் இந்த ஃபேக்ட்ரி இருக்குது. இந்த ஃபேக்ட்ரி பல வருடங்களாக கைவிடப்பட்ட நிலையில தான் இருக்குது. இந்த ஃபேக்ட்ரியில் நிறைய பேர் மர்மமான முறையில் இறந்தும் போயிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, இந்த ஃபேக்ட்ரியில் நிறைய ஜின்கள் இருக்கிறதாவும் அந்த ஜின்கள்னால நிறைய பேர் பாதிக்கப்பட்டு பேய் பிடிச்சி சில பேர் இறந்தே போகிறதாவும் சொல்கிறாங்க. இந்த இடத்த பற்றி எனக்கு தெரிய வந்ததும் உடனே என் டீமை கூட்டிகிட்டு உட்ரா வண்டி ஆந்திராக்குன்னு சொல்லி இந்த ஃபேக்ட்ரிக்கு நாங்கள் வந்தோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்ததை விட பயங்கரமான ஜின் அனுபவங்கள் எங்களுக்கு கிடைச்சது. ஜின்களின் சரணாலயம் கிட்ட வந்துட்டோம். இதான் பார்த்துக்கோ. உள்ளே வந்ததுமே இன்ட்ரோ கூட பேசல, அதுக்குள்ளே எக்ஸ்ட்ரீம் ஆக்டிவிட்டீஸ். தூரத்தில் நெருப்பெல்லாம் தர்ற மாதிரி இருக்கு. நீ யோசிச்சியா, நம்ம வந்ததுலேருந்து அது நம்மளை கைட் பண்ணி கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயே நமக்கு சவுண்ட் கிடைச்சு உள்ளே வர 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 நம்ம கண் முன்னாடி வந்து நிற்குது, இல்லை சவுண்ட் கொடுக்குது, இந்த பக்கம் வர மாதிரி இருக்கு. அதை ஜின்னான்னு உறுதிப்படுத்த நம்ம களிமா ஏதாவது ப்ளே பண்ணி பார்த்தியா? என்னடா சொல்றீங்க? அது ஜின்னா இல்ல பேயா தெரியல. நீங்க தானே பார்த்தோம். சைலன்ஸ் கத்தினாங்க. புலிஸ் இந்த மாதிரி சொல்றிய வேட்டையாடி இருக்கணும். ஜின்னு வேட்டையாடி சாப்பிடுமா மனுஷங்களை? அதோட பாஷையில் அதுங்க கொல்றது தான் வேட்டையாடுறதுன்னு சொல்லணும். நம்மளை போட்டு தள்ளணும். நான் புதுசு புதுசாக சொல்கிறேன். என் கெஸ்ஸு கரெக்டாக இருந்தால் அடுத்து நம்ம 4 பேரில் யாராவது ஒருத்தர் அதுக்கு இறையாகும். சரியா மாட்டிக்கிட்டோம். வெளியே போற இடம் எல்லாத்தையும் அதை லாக் பண்ணுது. அந்த பக்கம் ஏதாவது போக வழி இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளை வெளியே போகாம லாக் பண்ண பாக்குது. நான் தான் சொன்னேன்ல அந்த போக கூடாதுன்னு. நம்ம சரியா மாட்டிக்கிட்டோம். நிக்கீங்க நாங்கள் இப்போ ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டோம். கடைசியாக ஒரே ஒரு முயற்சி பண்ண போகிறோம். ஆனால் இதில் வந்து நான் ஜெகன் அண்டு புருஷோத்தை இன்வால்வ் பண்ண விரும்பலை. நானும் ஃபயஸ் மட்டும் இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இது வந்து ஜின்னோட கண்ட்ரோல் இருக்கிற மோதிரம். இதை வந்து நெருப்புல நீ பற்ற வச்ச அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இது சம்மந்தப்பட்ட ஒரு ஜின்னு இந்த மோதிரத்தை தேடி வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக எங்களுக்கு கிடைச்ச அதே திகில் அனுபவம் உங்களுக்கும் கிடைக்கும். சிம்பிளி சரத் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அது எங்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனை கொடுக்கும் இந்த மாதிரி இடங்களை தொடர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. ஃபேமிலிக்கு இதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எப்பயும் போல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த வீடியோ தான் நான் உங்களுக்கு கொடுக்குற நியூ இயர் கிஃப்ட். சரி, ஓகே, போதும், ஆரம்பிக்கலாமா? ஒரு வழியாக ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இந்த மலை மேலே இருக்க லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். இதுக்கப்புறம் உள்ளே போகிறது நினச்சா தான் பயமாக இருக்குது. உள்ளே வரும்போது எல்லாம் வான் பண்ணி அனுப்புகிறாங்க, ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா இந்த மலையிலே ஒரு கிராமம் இருக்குது. போன மாதம் கூட ஒரு மலைப்பாம்பு ஒரு கண்ணுக்குட்டியை மூங்கிட்டு தான் சொல்கிறாங்க. அண்ட் அதையும் தாண்டி இங்கே ஜின்னால் நிறைய பேர் அஃபெக்ட் ஆகி இறந்தே போயிருக்காங்களாம். பேய் அடித்த மாதிரி இருக்கும். நாங்கள் எல்லாருமே பயந்து போய்
ஏன்னா எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாமல் முதல் முறையாக வேறு ஒரு ஸ்டேட்டில் இருக்க இவ்வளோ பெரிய ஹியூமாங்கஸ் லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். என்ன நடக்க போகுதுன்னு தெரில, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இங்கேருந்து இந்த காட்டு பயணம் ஆரம்பிக்குது. மலையோட உச்சியில் தான் அந்த ஃபேக்ட்ரி இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி ட்ரோன் ஷாட்ஸில். ஸோ இங்கேருந்து நம்ம நடந்து போகணும் கொஞ்சம் தூரம். சுத்தமாக ஐடியாவே இல்லை. லெட்ஸ் see என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஃபயஸ் ரெடியா? ரெடி, போகலாம். லொக்கேஷன் கிட்ட போயிட்டு ஆரம்பிக்கலாம் எக்ஸ்ப்ளோரிங்க. வெயிட் 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 வெயிட். நைஸ் ஒன்றா இது கத்தன மாதிரி இருந்துச்சு. சவுண்டு டிஃப்ரெண்ட்டாக கேட்டுச்சு. ஏதோ கவனிச்சு அதை வா வா வா, நிற்க வேணாம். நம்மளை தவிர்த்து யாருமே இந்த பயாசம் ஏதோ ஏதோ மூவ் ஆகிற மாதிரி சத்தம் கேட்குது பாரு. யோசிச்சு பாரு, இந்த ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு டெய்லி வேலைக்கு வந்து போயிருப்பாங்கன்னு. ஆமாண்டா, அதுவும் அந்த காலகட்டத்திலேயே. அதுவும் காட்டுக்குள்ளே இது இங்கே கிராஸ் பண்ணி போகிறதுக்கே அவனை உசுறு போயிருக்குமே. ஆமாம் அப்பா. சரக்கு தூரத்தில் ஏதோ வித்தியாசமாக கத்துற மாதிரி ரொம்ப நேரமாக கேட்குது. அப்பயே கேட்டுச்சு ஃபஸ்ட்டு. இந்த சைடில் டிஃப்ரெண்ட்டே நம்ம இப்போ கேட்டுச்சு. அப்படியா? யோ என்ன வாயா உண்டு. இப்படி 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 இங்கே ஆரம்பிக்கலாம் வீடியோ. ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சரத்து. சரத்து ஏதோ டிஃப்ரெண்ட்டாக. டேய் அப்பயே சொன்னாங்க அங்கே வெளியிலேயே பிளாக் பண்ணி விட்டாங்க. அது கண்ணு பார்த்தியா டிஃப்ரெண்ட்டாக. வா வா, இங்கே ஆரம்பிச்சுட்டு கண்டினியூ பண்ணலாம். என்னோட இன்ட்ரோவே பேச முடியல. இரு இரு அது உள்ளார வர வேணாம்னு சொல்லுது. இரு இரு. வர வேணாம்னு சொல்லிட்டா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் ஜின் வீடியோ. ரொம்ப மாதங்களுக்கு அப்புறமா நம்ம சேனலில் அகைன் ஜின் வீடியோ பண்ணுறதுக்காக ஆந்திராவில் இருக்க ஒரு மிகப்பெரிய ஃபேக்ட்ரிக்கு வந்திருக்கோம். அதுவும் மலை மேலே அமைஞ்சிருக்க இந்த ஃபேக்ட்ரியில் எக்கச்சக்கமான ஜின் ஆக்டிவிட்டீஸ் இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. நிறைய பேர் அந்த ஜின்னால் பாதிக்கப்பட்டு இறந்தே போயிருக்காங்களாமா. நிறைய வார்னிங்ஸை கடந்து தான் இப்போ இந்த இடத்துல நாங்கள் நின்றுட்டுருக்கோம். இன்றைக்கி எங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், பட் அது எல்லாம் மாரி ரிஸ்க் எடுத்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட் தான் எங்களை இவ்வளோ பெரிய ரிஸ்க்கான இடத்துக்கெல்லாம் வர வைக்குது. ஸோ நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதை விட பயங்கரமான வீடியோஸ்லாம் தொடர்ந்து நம்ம சேனல்ல வரப்போகுது. இதே மாதிரி நீங்க சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்க கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறதுக்கான மோட்டிவேஷன் எங்களுக்கு பயங்கரமா கிடைக்கும்னு நினைக்கிறேன். பே ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தீங்க ஃபயாஸ்க்கு என்னாச்சு, ஃபயாஸ் கூட சேர்ந்து ஒரு ஜின் வீடியோ பண்ணுங்களேன்னு. அதனால தான் இன்னைக்கு ஃபயாஸை இந்த ஒரு ஆபத்தான இடத்துல கூப்பிட்டு வந்து நிற்க வச்சிருக்கோம். ஏன்னா நம்ம தலைவனுக்கு குட்டி குட்டி டாஸ்க்லாம் கொடுக்கக்கூடாது. இமயமலையே கொடுத்தாலும் அதில் ஏறி நின்று கோலி விளையாடுவார். அதுதான் நம்ம ஜின்களின் புருஷன், ஜின்களின் மன்னன், ஜின்களின் கள்ள காதலன், ஜின்களின் வப்பாட்டன். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு. சீக்கிரம் சொல்லு, நம்ம போல ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு ஃபயாஸ்க்கு ஏதாச்சும் நடக்கணும். என்னடா சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம், டைம் வேஸ்ட் பண்ண பேசு. ஏதாச்சும் நடக்கணும்னு நீ அதான் நடந்துட்டு இருக்குது. ஓகே ஃபோக்கஸ் வைக்காது, எனக்கு பயமாக இருக்குது. பின்னாடி ஏதோ வந்து அந்த நெருப்பு எரியதை வந்து பார்த்துட்டோம். இப்போ இன்ட்ரோ பேசுகிற மைண்ட் செட்லேயே இல்லை. உங்களுக்காக தான் மெயினாக இங்கே வந்தது. ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம் எங்களுக்கு. அது நீங்கள் போக நீங்களே பார்ப்பீங்க. ஏன்னா நாங்கள் உள்ளார இன்னும் காடி எடுத்து வைக்கல. ஒரு பெரிய பயங்கரமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோன்னு மட்டும் புரியுது. உள்ளார போனாவே எங்களுக்கே தெரியும். ஸோ உசுரை கொடுத்து எடுக்கிறோம். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவுக்கு. மேற்கொண்டு நீங்களே பார்ப்பீங்க. அண்ட் கைஸ், முதல் முறையாக நம்ம சேனலுக்கு குட்டி புலி வந்திருக்கான். இவனோட பேர் புருஷோத். ஆல்ரெடி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இவனும் பே வீடியோஸ் தான் பண்ணுறான். இந்த சின்ன வயசுலேயே பே வீடியோலாம் பண்ணுறதுனால நான் அடிக்கடி என்கரேஜ் பண்ணிருப்பேன். ஸோ இவனுக்குமே இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கும். இவ்வளோ பேர் லொக்கேஷன் இவன் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அண்ட் ராகுலாலே இன்றைக்கி வர முடியல. அவனுக்கு வந்து பயங்கரமான ஹெல்த் இஷ்யூஸ் ஆகிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். ஸோ ராகுலுக்கும் ப்ரே பண்ணிக்கோங்க. ராகுலோட ஷூஸை இன்றைக்கி குட்டி புலி ஃபில் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். தைரியமாக புருஷோத், எதுவும் ஆகாது. சொல்லப்போனால் இந்த மாதிரி லொக்கேஷன்லாம் நான் அட்டன் கூட பண்ணதில்லை. இந்த லொக்கேஷன்லாம் நான் பார்த்தனாலே அப்படியே வெளியோடு ஓடுருவேன். சுற்றி நிறைய ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறதுனால என்ன எது பண்ணுறதே தெரியல. ஸோ பார்ப்போம். எதுவும் நடக்காமல் கிளம்புறது தான் எங்களுடைய கோல். எல்லோரும் கொஞ்சம் ப்ரே பண்ணிங்க, பார்த்துக்கலாம். கைஸ், இந்த வீடியோ கமெண்ட்லாம் பயங்கரமாக தெரிக்கணும். சும்மா ஃபயராக இருக்கணும். சிம்பிளி சரத்னா ஃப்ளவர் நினச்சா சும்மா ஃபயரா. ஆந்திராவுக்கு வந்து சின்ன தூக்க போகிறோம். மறக்காமல் ஃபயரை தெரிக்க விடுங்க. ஃபயர் கமெண்ட் பண்ணுங்கள். பேய் ஃபேமிலியோட பவர்னா என்னன்னு காட்டுறோம். நம்ம சிம்பிளி சரத் ஆர்மியை வந்து மாஸ் பண்ணுறோம். போடா பேசிட்டு இருக்கும்போது இடையில வாடா போடான்னு எதுவும் சொன்னேன் ஃபயாஸை. என்னைய சொல்லப்பா, என்னையவா சொன்னேன்? ஆமாம், வாடா ஜெகனை சொன்னேன். அமைதியாரு அமைதியாரு. என்னய்யா என்ன
எங்கடா தெரியாதா எங்கடா இதுக்கு முன்னாடியே ஃபயர் பண்ணா செஞ்சிச்சு. ஐயோ என்ன ஃபயர்ஸ் கை கன் மாதிரி வச்சுன்னு இருக்க? அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன், பாத்தியா இல்லையா? இப்படி ஒரு லைட்டை கொடு. என்ட்ரன்ஸ் ரூம். இப்போ பார்த்தேன் ஜஸ்ட் நோ. எப்படி இருந்துச்சு அது என்ன ஃபிகரா? நான் காமெடி பண்ணுங்க. சரி தங்க பேர் சரி கேமரா தெரியுது சைலண்டாக இருங்க. அது ஃபோக்கஸ் பண்ணாது, அது அடிக்காது, அது அடிச்சா அங்கேருந்து போயிடுது. அது இங்கே போடுறா ஏன் ஸ்க்ரீனில் போடுறா, ஏன் ஸ்க்ரீனில் பாருங்கடா. இந்த ஃபோன் கேமரா செம்மையா தெரியுதுண்ணா. மச்சான் ஏதோ வான் பண்ணுது. ரெட் அலர்ட் இருக்கு நமக்கு. ரெட் அலர்ட்டா? ஓ இதுதான் ரெட் அலர்ட்டா? ரெட் அலர்ட். இது ரெட் அலர்ட் இல்லை, ஜின் அலர்ட்டு. கீழே பார்த்துக்கணும், பாம்பு சண்டை கேட்கணும். சுஷி சொன்னதில்ல, உள்ளே வர அதுக்குள்ளே வரவே இருக்கிறாங்க நம்மள. யோ இப்படிலாம் சொல்லாதியா, ஏன் நார்மலாகவே பிளர் ஆகிடுது. அங்கே போகிறோம், மறுபடியும் போடுறோம். லைட் ஆஃப் பண்ணுறோம் கொஞ்ச நேரம் லைட் ஆஃப் பண்ணி நைட் விஷயம் மூவ் பண்ண போகிறோம். நைட் விஷயம் ஆன் பண்ணியா, டக்குன்னு ஆன் பண்ணு. கைஸ் நாங்கள் கார் விட்டு கீழே இறங்கினதுமே பயங்கரமான ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்தது. ஓகே தூரத்தில் ஏதோ நாயெல்லாம் குலைக்குது போல் ஒன்றா சேர்ந்து நினச்சி மனசை திடப்படுத்திட்டு தான் வந்தோம். பட் உள்ளே வந்ததுமே இன்ட்ரோ கூட பேசல, அதுக்குள்ளே எக்ஸ்ட்ரீம் ஆக்டிவிட்டீஸ். தூரத்தில் நெருப்புலாம் தர்ற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் மூவ் பண்ணி பார்க்கலாம். கைஸ் ரொம்ப சரி தங்க பாருங்க திருப்பி நம்மளை நோக்கி வந்து நினைக்கிறேன். சரக்குமா சார் கத்தாத எதுவுமே பேசாத, அமைதியாக அப்படியே மூவ் பண்ணிவா. இதை பார்த்ததுக்கப்புறம் எப்படி அமைதியாக போகிறது? கைஸ் ஒன்லி ஃப்ளாஷ் லைட் மட்டும் தான். பேசாதா சரத்தை இந்த கேமராலையும் தெரியுது. మీకేం కావాలి, ఎవరు మీరు? ఇక్కడ పవర్ఫుల్ జిన్ ఉంది అని చెప్పినారు, అందుకే వచ్చాం మేము మిమ్మల్ని చూడాలి. మీకేమన్నా కావాలి అంటే అది ఇస్తామని వచ్చున్నాము. சரத்தை எதுவும் பேசுறாரோ லைட் ஆன் பண்றா, பாத்துக்கலாம். మీకు దమ్ము ఉంటే మా ముందుకు రండి. தம் அடிக்குமா? దమ్ అడిగాదు, దమ్మున దిల్లుని అర్థం. அப்பா ஓ மெயின் என்ட்ரன்ஸ் இப்பதான் வருமா? ஆமா, இதுதான் ஆரம்பம். இனிமே தான் பூகம்பமே இருக்கு. முன்னாடி கேக்குதுடா. இங்க பூச்சாங்க யாரு? சவுண்ட் கேட்டுச்சா பின்னாடி? டக்குனு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பின்னாடி இருந்து அப்பதான் சொல்லுங்க வரேன்ட்டு. ஃபயர்ஸ் ஏதாச்சும் களிமண் ஏதாவது சொல்லி கண்ட்ரோல் ஆகுதான்னு பார்க்கலாம். ஃபயர் சீக்கிரம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எங்க ரியாக்ட் ஆகுது? அப்ப அங்க இருக்கிறது யாரு? அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். வா அப்படியே சொல்லிட்டே வா. இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம் சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம்
சரத்தை நான் சொல்ல சொல்ல திரும்ப திரும்ப சொல்லுது பாரு. குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். நான் ஒன்று சொன்னால் பயப்படாதீங்க, அது இங்கே தான் நடந்து போயிட்டுருக்கு. அது போதுப்படுறேன். நல்லாவே தெரியுது. என்னையா ஏதோ ஃபிகர் போகுதுங்கிற மாதிரி சொல்கிறோம். கேமரா அசால்ட்டாக போகுது பாரியா. நீ யோசிச்சியா, நம்ம வந்ததுலேருந்து அது நம்மளை கைட் பண்ணி கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயே நமக்கு சவுண்ட் கேட்டுச்சு, உள்ளே வர 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 நம்ம கண் முன்னாடி வந்து நிற்குது, இல்லை சவுண்ட் கொடுக்குது, இந்த பக்கம் வர மாதிரி இருக்குது. கிட்ட போய் பார்க்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. உடனே போனோம். ஓடு வா, ஓட்டா ஓடு பயாஸ். அப்பவே சொன்ன போகாதீங்க, கேட்டீங்களாடா? ஆந்திராவை கூட்டு வந்து மாத்துறாங்க. ஆந்திராவை கூட்டு வந்து சாவடிக்க பாக்குறீங்களோ? முன்னோக்கி கொண்டு வரணும்னு பார்த்தா பின்னோக்கி ஈத்து ஓடுனுங்கிற. அது ஏதோ போலீஸ்காரன் திருடனா தோட்டம். அங்கே பாரு போஸ் கொடுக்குது பாரு. அங்கே பாரு. சாதான் ஜின் இல்லை, தி கோட். நம்மளுக்கு ஆட்டம் காட்ட போகுது இன்னைக்கு. நீங்க ஏன்டா அப்படி தலை தெறிக்க ஓடி வரீங்க? இதோ இவர் வந்தாரு பாரு. ஃபர்ஸ்ட் நீ தானே ஓடின, ஓப்பேட தான் நான் ஓடினேன். அப்படியா? சரத்து எங்களை பார்க்கும்போது நீ தான் ஓடி வர மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்து தான் நாங்கள் ஓடினோம். என்ன பண்ணுறது? போலாமா? போய் தான் ஆகணும். வார்ம் அப் பண்ண மாதிரி இருக்கு. இல்லை நான் என்ன நினைக்கிறேன், அதை ஜின்னான்னு உறுதிப்படுத்த நம்ம களிமா எதாவது ப்ளே பண்ணி பார்த்தியா? ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை. ரிலாக்ஸாக இருந்தால் ஈஸியாக முடிக்கலாம். இடம் தான் கொஞ்சம் சேலஞ்சிங். ஜின்னு நமக்கு என்றைக்குமே சேலஞ்சிங் கிடையாது. எத்தனையோ ஜின்னு ஹேண்டில் பண்ணியிருக்கோம், பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம், பழகிருக்கோம், ஓட விட்டுருக்கோம், ஓடி இருக்கோம், செத்து இருக்கும். இதையும் சாகலை, உயிரோடு தான் இருக்கு. நீ இன்னைக்கு ஆயிடும். பார்க்கலாம். ஓகேவா? பார்த்துட்டு இரு. இது உள்ள கேக்குதுண்ணா. இங்கேயா? இங்கே தானே கேட்டுது. ஒருவேளை இதுதான் அந்த பில்டிங்காக இருக்குமா? சரி தங்க போடுறா. சரத்து இங்கே பாரு, வெளியவே பாம்பு பொத்தும் இருக்கு. ஜின்னோட லாஸ்ட் ஒரு உருவம் ஓடுதுடா. இங்கே பாரு, நான் பகல் டைமில் விசாரிச்சேன்னு சொன்னேன்ல, அப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க, நீங்கள் அந்த ஃபேக்ட்ரிக்கு உள்ளே போகும்போது நடுவில் சில பில்டிங்ஸ்லாம் ஒரு குட்டி குட்டி பில்டிங்கு, அந்த பில்டிங்கில் வந்து சீட்டு கட்டெலாம் விளையாடுவாங்களா பகல் நேரத்தில். இப்போ இல்லை, சில வருடங்களுக்கு முன்னாடி. அப்போ சீட்டு விளையாடும் போது அந்த கேங்குக்குள்ளே சண்டை வந்து ஒருத்த பொசஸ் ஆகிட்டானா. பொசஸ் ஆகி 3 பேர் கொலை பண்ணிட்டுருக்கான். கடவுளே. ஒருவேளை இதுதான் அந்த பில்டிங்காக இருக்குமோ? நீ ஒரு விஷயம் கவனிச்சியா? என்னயா? இப்போ நமக்கு வந்து எந்த ஒரு பில்டிங்லையும் ஸ்பாட் ஆகலை. கரெக்டாக இங்கேயும் அந்த பாம்பு பொத்து இருக்குது, கரெக்டாக இங்கேயும் ஸ்பாட் ஆகுது. பாம்பு தானே அந்த ஜின்னாக இருக்கு. வழி அங்கே பார்ப்போம். அதுதான் சொல்லுவாங்க. பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாவா பயஸ்? டேய் அவங்க சொன்னதுக்கு தகுந்த மாதிரி எங்களால் சீட்டு கட்டா இருக்கேடா ஃபுல்லாக. இங்கே தான் பார்த்தேன் அந்த உருவத்தை வெளியிருந்து. ஐயோ, பார்க்கும்போதே தெரியுது. ரீசெண்ட் டைம்ஸில் இது யாரும் யூஸ் பண்ண காணோம். அப்போ நாம தான் யூஸ் பண்ண போகிறோமா? நம்ம யூஸ் பண்ணுற ஜின்னி யூஸ் பண்ணுறியா? என்னடா சொல்கிறேன்? நான் பார்க்கவே இல்லை, கத்துனதுக்கு பயன்ட்டேன். எங்கடா இருந்துச்சு? என்னடா சொல்கிறீங்க? அது ஜின்னா இல்லை பேயான்னு தெரியலண்ணா. ஆர்பிட்லாம் அதிகம். நீ பார்த்தீங்கன்னா நான் பார்த்து கத்துனேன். டேய், வயசான மனுஷன் ஆல்ரெடி சுகர்லாம் இருக்குடா. கத்தி ஹார்ட் அட்டாக் என்ன வந்துட்டு போகுதுடா அவருக்கு. யாருக்கு? உனக்கு தான். யார் இப்போ சுகர் இருக்குன்னு சொன்னேன்? சும்மா சொல்லிட்டேன் வா, சரியா?
உங்களுக்கு என்ன வேணும்னு சத்தியமாக எங்களுக்கு புரியல. ஆனால் நீங்கள் கோவமாக இருக்கீங்கன்னு மட்டும் எங்களுக்கு நல்லா தெரியுது. దయவு செஞ்சு எங்களை எதுவும் பண்ணாதீங்க. మాకేమన్నా ప్రాబ్లం అయిందంటే నెక్స్ట్ టైం మిమ్మల్ని ఇక్కడ నుంచి చంపేస్తాను. పడపల பார்த்து கற்றுக்கிட்டேன். சரத்து அங்கே பாரு, என்னமோ எரியிற மாதிரி இருக்கு பாரு. சரி பாபா, சரத்து உன் கேமரா தான் தெரியும், லைட் ஆஃப் பண்ணி பாரு. ஆமாயா, கிட்ட போனால் தான் தெரியும். எதுவுமே இல்லையே, வெளிச்சம் மட்டும் வருது. இல்லையே, இப்போ எரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஆமாயா, போலீஸ் பேசாமல் நீ போலீஸுக்கு நாயா போயிடுறா. எல்லா ஸ்மெல்லும் எப்போ கரெக்டாக கண்டுபிடிக்கிற? சின்ன வயசுலேருந்து முடிப்பேன். இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, வெளிச்சம் தெரியுதா? இங்கே இங்கே பாரு, இங்கே பாரு. லைட் அடிக்க லைட் அடிச்சா தெரியாது. சரி சார், அமைதியாரு. லைட் இல்லாம பார்த்தா தான் தெரியுதா? எதுவும் இல்லையே. அவனை பாரு, குரங்கு வேலையை பண்ணுறான். கழுத்தை பிடிச்சி திரும்பி போட்டுருண்டா, அப்படிலாம் எப்படி பார்க்கலாம்? ஆன் பண்ணி லைட்டு. நம்ம இன்னும் ஃபேக்ட்ரிக்குள்ளே போகல. வா. அப்போ இது ஃபேக்ட்ரி இல்லையா? இதுதான் ஃபேக்ட்ரி நினச்சினுக்கிறியா நீ? இன்னும் மெயின் பிக்சர் இருக்கு தலைவரே, வாங்க. இங்கே பாரு, பில்டிங். யாரோ இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஐயோ, பார்த்தாலே பயமாகுது. பார்க்காத. இங்கே போக வேணாம்னு சொன்னாலும் அவன் கேட்க போகிறதில்ல. அங்கே தான் கூப்பிட்டு போவான் பாரு. மொத்த சிட்டியும் தெரியுது எனக்கு. இதை பார்த்தா நம்ம ராஜஸ்தானில் ஒரு பெரிய ஃபோட்டோ எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்ல, அந்த வைப் வருது. மலை உச்சிக்கு நம்ம வந்துடுவோம் பார்த்தியா? ஆமாம், சிட்டி தெரியுது பாரு. என்ன ஓடி போய் கீழே விழுந்தா கூட அப்படியே ஓரம் எதுவும் போயிடாதீங்க அந்த பக்கம். டெட் எண்டு மச்சான் அது. ஜின்களின் சரணாலயம் கிட்ட வந்துட்டோம். இதான் பார்த்துக்கோ. ஓப்பா, பலே ஃபேக்ட்ரியாக இருந்திருக்கும் போலியே அது. ஆனால் பெரிய இடமா தான் இருக்குது. எவ்வளோ அபேண்டன்ட் ஆயிடுச்சு பாரு. பல வருஷமாக அபேண்டண்டாக இருக்குது. இந்த ஒரு ஃபேக்ட்ரியை வேணான்னு சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா கண்டிப்பாக இங்கே மிகப்பெரிய சம்பவம் ஏதாவது நடந்திருக்கும். நடந்திருக்கு அதான் சொல்கிறேன். ஃபயாஸ், நம்ம உறுதிப்படுத்த வேண்டிய நேரம் அது. அது வாவான்னு கூப்பிடுது. போகலாம். ஏய், டாப்பே காணோம். ஐயோ, சண்டை போடாதீங்க. நான் சின்ன கலாய்ச்சினுக்கிற வந்து. இல்லை சார், அது நம்ம பேசுகிற லாங்குவேஜ் அதுங்களுக்கு புரியும் சம்டைம்ஸ். இங்கே மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க? ஒருத்தரா? 2 பேரா? 3? எல்லாத்துக்கும் பதில் சொல்லுது. இப்போ நான் சொல்லவே இல்லை. அங்கே பாரு, அந்த லாஸ்ட் ரூமில் பாரு. அந்த மூஞ்சி தான் பார்த்தேன் நான். அந்த மூஞ்சி தான் க்ளோஸ் அப்ல பார்த்தேனா. என்னடா மூஞ்சி அது? வியாபாரமே ஆகாதேடா அதெல்லாம். இதுக்கிட்டே வேணாம் பேசிகிட்டு இருந்தேன். அப்படியே ரத்தமாகுது. நான் மூஞ்சிலாம் ஒரு மாதிரி கொடூரமா கீச்சின்னு இதெல்லாம். ஆமாம், இதுதான் பார்த்தேன் லைட்டா. நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேடா புருஷத். உண்மையிலண்ணா பார்த்தோன்னே கதி கலவிச்சு நான். சரி, பூச்சிடா. வெட்டிக்கிளி தான். புலி பூச்சிக்கு பயப்படலாமா நீ? இல்லை, நான் மூஞ்சில் அடிக்கணும்.
ஃபயாஸ் இந்த சான்ஸ் நான் மிஸ் பண்ண வேணாம். இல்லை நீங்கள் 2 பேரும் இங்கே இருங்கடா. ஓகே நைட் டியூஷன் வாங்க. நாங்கள் போய் உள்ளே பார்த்துட்டு வரோம். இந்த இடத்த விட்டு மூவ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இவன் நான் பண்ணவே மாட்டேன். எங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உடனே வந்து என்னை கூப்பிட்டு போயிருங்க. லைட் ஆஃப் பண்ணிடலாமா ஃபயாஸ்? இல்லை இருக்கட்டும். சுத்தமாக வெளிச்சல கீழே பாம்பு போனால் கூட தெரியாது நமக்கு. இல்லை அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். என்ன லைட் ஆஃப் பண்ணுவோம். அது இருட்டில் தானே வாழ்ந்துனுக்குது அந்த ஜின்னு. ஆஃப் பண்ணுறேன். அப்போ தான் நமக்கும் ஒரு அட்வென்ச்சர் அண்ட் ஃபீல் இருக்கும். சத்தம் வந்துக்கிட்டே இருக்க, நீ மட்டும் அசால்ட்டாக லைட் ஆஃப் பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த டைமில் கரெக்டாக ஜின் வந்து நம்மளை போட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஜின் வருமா? இன்னும் மந்திர கையில் வெயிட் பண்ணுறாங்க. நல்லது பாருங்க. சுற்றி கண்ணு இருக்கணும், பின்னாடியே கண்ணு இருக்கணும். அப்போ தான் ஓடத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகேண்ணா. நீங்கள் தானே பார்த்தோம்? சைலன்ஸ். கத்திடாங்க. ஓகே ஓகே. ஃபயாஸ் அங்கே பாரு. கேமரா மட்டும் காட்டு. அந்த பக்கம் போ. அந்த பக்கம் பைக்கு தெரிதான் பாரு. திடீர்னு மாயமாயிட்டேண்ணா. எனக்கு நான் ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஒன்று நடக்க போகுதுன்னு தோணுது. என்னையா ஃபயாஸ்? தெரியுதா? என்னாச்சு? போதுண்ணா வேணாம் இருண்ணா. சரத்து வேணாம், இங்கே போகுது. சரத்து என்னய்யா என்ன பார்த்த? கிட்ட பார்த்தா பத்தப்படாத. என்னாச்சு? என்ன பார்த்த நீ? ஐயோ சரத்து, ஏதோ ஒரு ஆளை கடிச்சு கொதறி சாப்பிட்ட மாதிரி நான் பார்த்தேன். கேப்சர் பண்ணியா? கேப்சர் ஆயிடுச்சு. உன் லைட் வெளிச்சம் பட்டம் நான் காணுமே. இப்போ ஜெகனை தாண்டி தானே போயிருக்கணும் இந்த பக்கம் வந்தா. டேய் உங்களை தாண்டி யாராச்சும் வந்தாங்களா இப்போ? இல்லையே. எங்க பின்னாடி வேற வழி இருக்கு அங்கே போகிறதுக்கு? ஜெகனை மற்ற இடம் மாதிரி இது கிடையாது. பெரிய பிரச்சனை நம்ம மாட்டிகிட்டு இருக்கிறோம். அதுதான் சென்டர் ஆஃப் த பில்டிங் வந்து சொல்கிறேன். ஒரு மனுஷனை நான் பார்த்தேன். அந்த மனுஷனை கடிச்சு கொதறி சாப்பிட்டு இருந்துச்சு. கடிச்சு கொதறியா? ஆமாம், இந்த கேமரா கிளியராக ரெக்கார்ட் ஆகிருக்கு. நான் பார்த்தேன், கிட்டக்கல் கேப்சர் பண்ணியிருக்கேன். கடிச்சு ஆனால் இந்த பக்கம் திரும்ப வந்து பார்த்தா அதை காணோம். ஜின்களில் நிறைய வகை இருக்குது. இது வந்து உருவத்தை மாற்றக்கூடிய ஜின்னாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா உருவம் மறையக்கூடிய ஜின்னாக இருக்கணும். அவன் சொன்னால் கேமரா பேக் வச்சுட்டு திருப்புறாங்க. நீன்னு பேர் போகுதுண்ணா. சொல்கிறேன். ஆனால் எனக்கு யாரோ படுத்துட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சது இங்கேருந்து. நான் அதுக்கு தான் அந்த பக்கமே உனக்கு கிட்ட பார்க்க சொன்னேன். 2 பேர் நான் இங்கேருந்து வெளியே வந்து பார்க்கறதுக்குள்ள காணோம் மச்சான். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் 2 உருவத்தை பார்த்தேன். ஒன்று வந்து கீழே படுத்துட்டு இருந்துச்சு, இன்னொன்று வந்து கடிச்சு கொதறி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. கடிச்சு கொதறி கூப்பிடுது பாரு, அடுத்து நம்மளை தான் கூப்பிடுது. நம்மள அந்த மாதிரி சாப்பிட்டுருந்தோம் ஒரு வேலை. நம்மளை மாதிரி யாரோ இங்கே வந்திருக்காங்க, அவனை தான் வேட்டையாடி இருக்கு. என்னையா சொல்கிற? ஏன் அது சிங்கமாக ஏதோ புலி சிங்கம் மாதிரி சொல்கிறிய வேட்டையாடி இருக்குன்னு. ஜின்னு வேட்டையாடி சாப்பிடுமா மனுஷங்களை? அப்படிலாம் அதோட பாஷையில் அதுங்க கொல்றது தான் வேட்டையாடுறதுன்னு சொல்லணும். நம்மளை போட்டு தள்ளணும். நான் புதுசு புதுசாக சொல்கிறேன். என் கெஸ்ஸு கரெக்டாக இருந்தால் அடுத்து நம்ம 4 பேரில் யாராவது ஒருத்தர் அதுக்கு இறையாகும். என்னது? ஐயோ சும்மா என்ன இப்படி பேச யாராவது இல்லைன்னு சொல்லிட்டு வச்சு துண்டுற போது நானா சொல்ல போனால் ஒரு 4 வட்ட பாக்ஸுக்குள்ளே இப்போ நம்ம மாட்டிகிட்டு இருக்கோம். 4 வட்ட பாக்ஸு மேலே மட்டும் பறக்க சக்தி இருந்தால் கூட சக்தி மணி பறந்து போயிடுவோம் மேலே. நீங்கள் வந்துட்டினா பண்ணுறீங்க. சரத்து அங்கே பாரு. என்னம்மா அங்கே வந்து ஜாக்கி சான் மாதிரி போகுது. என்ன இது? உனக்கு எங்கள் உயிர் வேணுமா? இன்னும் விளாட்டா கேட்காது. நான் வாங்கி நின்று போட்டு போதுண்ணா. వాయకుమా ప్రాణం కావాలా ఏంటి?
என்னாச்சு? என்னாச்சு? யோ, இவ்வளோ பெரிய கல்லு. இல்லை இல்லை சேம் இதே மாதிரி தானே எண்ணி இழுத்துதாங்க ஸ்டார்டிங்கில். அதுதான் சொன்னேன். என்னாச்சு? தொட்டு பாரு முதுகு ஹீட்டாக இருக்கியா? சுடுது முதுகு. தொட்டு பாரு, முதுகு ஃபுல்லாக ஹீட்டாக இருக்கு. சரியா உடியா, அவன் ஹார்ட் பாடி தான் என் உடியா. அவன் செக்ஸியாக இருப்பான், அவன் உடம்பு எப்பவுமே சூடாக தான் இருக்கும். அவன் சூடான உயிர் போட்டு வேணுமான்னு கேட்குறப்போ என்னை போட்டு இழுக்குது. என்னயா கூட்டு வந்து கொல்ல பார்க்குறியா? ஃபர்ஸ்ட் ஆள் நீயாக தான் இருப்பேன்னு நினைக்கிறப்போ. நான் எண்ணி இந்த இந்த மாதிரி பயமுத்துற மாதிரி பேசாத பையாஸ். சரத்து அப்போ சொன்னால் தான் நாம் கொஞ்சம் ப்ரீகாஷியஸாக இருக்க முடியும். உருவத்தை கிட்ட பார்த்தது நான் தான். அடி வாங்கினது நான் தான். என்ன பண்ணலாம்னு யோசிக்கணும் இப்போ. கொஞ்சம் கிளம்பணும். இல்லை இல்லை ஃபயாஸ், இதுதான் நம்ம ஜின்னா இல்லையான்னு உறுதிப்படுத்த வேண்டிய கரெக்டான டைம். நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு டவுட் இருக்குல்ல, இது புற ஒரு நிமிஷம். ஸ்டார்டிங்லேருந்து ஒரு டவுட் இருக்குல்ல, என்னது? இது ஜின்னா இருக்குமா இல்லை வேற எதனா இருக்குமான்னு. ஜின்னு தான் எத்தனை வாட்டி நெருப்பெறிகிறத நம்ம பார்த்தோம். அதை உறுதிப்படுத்தலாம். எப்படி? களிமாக்கு ரியாக்ட் ஆகும்ல எப்பேற்பட்ட ஜின்னா இருந்தாலும். அதான் ஸ்டார்டிங்லேயே ட்ரை பண்ணோமே. அது ஒர்க் அவுட் ஆகலாங்க. அது சொல்ல திரும்ப சொல்லுச்சு. இங்கே பண்ணுவோம், இப்போ பண்ணுவோம். யோ, அதுவும் என்னமோ அதோட கோட்டைக்குள்ளே நம்ம இருக்கிற நம்ம கிட்ட வருதான்னு பார்ப்போம். எவ்வளோ நேரத்துக்கு அது பின்னாடி சுற்றிட்டு இருக்க போகிறோம் நம்ம. இனிமேல் அதுவே நம்ம பின்னாடி சுத்தம். அதையா வர வைக்கலாம் நம்ம நோக்கி, என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். நம்மக்கிட்ட ப்ரொடெக்ஷனுக்கு எல்லாமே இருக்குது. ஜம் தண்ணி இருக்குது, மோந்திரம் இருக்குது, தாயத்து இருக்குது. எதுவும் பண்ண முடியாதுயா நம்மள. இவர் பேய் அறிஞ்ச மாதிரி அவர் இருந்துச்சான். நீ சொல்லு, ட்ரை பண்ணுறப்போ நம்மக்கிட்ட வர வைப்போம். இந்த இடத்துல நம்மகிட்ட வந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. பார்த்தா தெரியும் எங்கே இருக்குதுன்னு எக்ஸாக்டாக. நைட் விஷன் கேமராலாம் செட் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ரெடியா? பேக் எங்கே இருக்கு? வா. சரத்து, இது ஆக்சுவலாக வந்து ரிஸ்க்கு தான். நீ சொன்னங்கிறதுக்காக தான் இப்போ இதை நம்ம ட்ரை பண்ணுறோம். இப்போ ஆக்சுவலாக என்னென்னா, ஜின்கள் வந்து நெருப்பால் படைக்கப்பட்டது. ஸோ இப்போ நம்ம வந்து கேண்டில் நம்ம வந்து நெருப்பு பற்ற வச்சுருக்கோம். ஆனால் அதுங்களை படைக்கப்பட்ட நெருப்பு வேறு, இந்த நெருப்பு வேறு. ஸோ அதுங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இப்போ இது ஒன்று தான் வழி. நம்ம இப்போ வந்து ஜின் சூறாவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஜின் சூறாவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். நல்ல ஜின்னாக இருந்துச்சுன்னா இந்த ஜின் சூறா ஓதுறதுனால நம்மளை எதுவும் அஃபெக்ட் பண்ணாது. ஒரு வேளை இந்த இடத்துல ஏதாவது கெட்ட ஜின்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதோடைய ரியாக்ஷன் நம்ம காட்டும். இப்போ உங்களோட டவுட்டே இங்கே நல்ல ஜின் இருக்கா கெட்ட ஜின் இருக்காங்கிறது தானே. அதானே எல்லாத்துக்கும் அதுதானே. கெட்ட ஜின்னாக இருந்தால் அதோடைய ரியாக்ஷன் காட்டும். அப்போ சொல்ல முடியாது, நம்மக்கிட்டே வந்தாலும் வரும். இதுக்கு வந்து எதுவும் மந்திரம் ரிச்சுவல்லாம் எதுவுமே கிடையாது. குரான் வசனத்தை கேட்டால் கெட்ட ஜின்களுக்கு பிடிக்காது. குரானில் இருக்கக்கூடிய சூரா ஜின்னு அவங்க நான் அமுச்சு விட்ருக்கேன். நீ அதை ப்ளே பண்ணினாலே போதும், நமக்கு ரியாக்ஷன் என்னான்னு தெரிஞ்சிடும். ஆனால் சொல்கிறேன், நம்ம அதோட இடத்துல இருக்கோம். இந்த இடத்துல ப்ளே பண்ணுறது ரிஸ்க்கு தான். இப்போ கூட பாரு, சுற்றி என்னமோ சத்தம் வந்துகிட்டே இருக்குது, எங்கேயோ சத்தம் வந்துகிட்டே இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறது கூட அதை யூகிச்சிருக்கோம். ரிஸ்க்கு தான். எனக்கு கேட்டால் இது வேணாம் தான் சொல்லுவேன். ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் நமக்கு புற சாப்பிட்ற மாதிரி பார்த்தியா? பார்த்துக்கலாம். ஏதோ கேம்ப் ஃபயரில் உட்காந்துருக்கோம் எல்லாரும். ப்ளே பண்ணவா? சொல்லிடலாமா அதுக்கிட்ட? நீ என்ன சொல்லுமோ சொல்லிக்கப்போ. நீ என்ன பேசினாலும் அதுங்க காதில் கேட்கும். கைஸ், இந்த இடத்துல நாங்கள் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் ஆக்டிவிட்டீஸ் நடந்துகிட்ருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இது எல்லாம் மீறி தான் நாங்கள் இந்த இடத்துல உக்காந்துட்ருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரமும் இந்த இடத்துல இருந்து அது என்னன்னு தெரிஞ்சுக்காமல் நம்ம போகக்கூடாதுன்ற ஒரு முடிவில் தான் இருக்கும். அதனால தான் இந்த ஒரு முயற்சி. ஒரு பக்கம் நாய் கத்துது, ஒரு பக்கம் ஓகே, நான் ப்ளே பண்ணுறேன். சத்தம் கேட்குது வானத்தில். ப்ளே பண்ணுறேன்.
என்னாச்சு? வேற உள்ள கை விடுற மாதிரி கீழே ஒன்றும் நார்மலாக உட்காரு. இன்னும் ஒரு நிமிஷம் குடிங்க. என்னாச்சு? என்னடா கம்பளி பிச்சை ஏதாவது ஏறிடுச்சா? அடுத்து இதுக்கு தான் நான் சொன்னேன், இது ட்ரை பண்ண வேணான்னு. என்னடா ஓகேவா? என்னாச்சு உனக்கு? என்ன பண்ணுது? ஒரு மாதிரி நகத்தில் இப்படி புறம்னா ஏரியல ஒரு மாதிரி. சார் அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜகனுக்கு இதே மாதிரி தான் சொன்னான். அதுக்கு தான் சொல்கிறேன், ரிஸ்க்கு வேணாம். ஓகே இரு ஆக்டிவிட்டி எதுவும் நடக்கலை, வெயிட் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் ப்ளே பண்ணுறேன்டா. பிரசாத் ஓகேவா? பிரசாத் பிரசாத் உன்னை கண்ட்ரோல் பண்ண பாக்குதுடா, விட்டுறாதடா. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم சரி நான் சொல்கிறத கேளு, ரிஸ்க்கு வேணாம். உனக்கு தெரிஞ்சிருச்சுல இப்படியே ஒரு நிமிஷம் உனக்கு என்னாச்சு? வயிற்றுல இறக்க போகிற மாதிரிடா. ஏய் என்னடா கரெக்டு பாருங்கண்ணா. இரு நான் ముందుకు రండి ఎండుకు இல்லையா నా ముందుకు రండి ఇవన్నీ చేయొచ్చు మీరు. சரத்து அவனுக்கு என்ன ஆச்சுன்னு பாரு. పురుషోత్ ஒன்றும் இல்லை எந்திரி. సరత్తు சுற்றி சத்தம் கேட்குது. మీకోసం మేము ఫుడ్ అంతా తీసుకొని వచ్చున్నాం. ஒன்றும் ஜாக் உனக்கு என்ன ஆச்சு? ஏய் சரத்து நிப்பாட்டு சரத்து. என்னாச்சு? என்னடா என்னாச்சு? ஒருத்தர் அஃபெக்ட் பண்ற ஒருவேளை. أعوذ بالله من الشيطان الرجيم أعوذ بالله من الشيطان الرجيم أعوذ بالله من الشيطان الرجيم. ஒன்றும் இல்லை புருஷத்து உனக்கு ஓகேவாடப்போ? ஒரு மாதிரி டேய் ஒரு நிமிஷத்துல பயம்புத்திடியடா. நான் அப்படியே அதான் ஜாக், சொல்றேன். ஓகேவா? நீ பேசுறது எனக்கு தெரியுதுண்ணா. ஆனால் இருந்தாலும் ஒன்றும் இல்லை ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியல என்னை தாண்டி. இப்போ ஓகேவா நீ? ஓகே தான். டேய் இருப்பு காணலாமா அப்போ? இங்கேருந்து டேய் நீ ஓகேவாடா? சரத்து கிளம்பிடலாமா அப்போ? நம்மகிட்ட இருக்கிற ஒருத்தரா இவ்வளோ அஃபெக்ட் ஆகுது. அதுதான் சொன்னேன். இப்போ நம்ம 2 டார்ச் கொண்டு வந்தோம். ஒரு டார்ச்சு சுத்தமாக எரிய மாட்டேங்குது, ஒரே ஒரு டார்ச் தான் எரிஞ்சிட்டு இருக்கு. எவ்வளோ இங்கே நம்ம தாக்கு பிடிப்போன்னு தெரில. சுற்றி யாரோ நடக்கிற மாதிரியே இருக்கு. ஜாக் ஓகே தானே? சரத்து சும்மா இருக்கிறத வந்து இப்போ நாமளே சீண்டி விட்ட மாதிரி இருக்கு. அது ஏற்கனவே கோவத்தில் இருக்கு, நம்ம அதோட இடத்துல இருக்கோம்னு சொல்லிட்டு. பத்தாவதுக்கு நம்ம வந்து ஜின்சூரா வேற ப்ளே பண்ணி விட்டுருக்கோம். இன்னும் நம்ம ரிச்சுவல் கூட பண்ணல. இங்கே ரிச்சுவல் மட்டும் பண்ணணும்னு வச்சுக்கோ, முடிஞ்சோம் நம்ம. இங்கே பாரு நம்மளோட திங்ஸ் சும்மா இருந்தே நம்ம இப்போ உசு பேத்தி விட்டோம், அவ்வளோதான். செத்தோம் நம்ம. எப்படி செத்தோம், அவ்வளோதான் நம்ம. சத்தம் எங்க சைடில் ஊற்றினோம். புருஷத் தனியாக போகாதீங்க வா. இங்கே இருக்கட்டும் பேக்கலாம். எரியுது சரத்து. கன்ஃபார்ம் கெட்ட ஜின்னு தான்யா. அந்த ஜின்சுராவே ப்ளே பண்ண முடியாது. நோட் பண்ணியா?
அது எப்போல்லாம் ப்ளே பண்ணுறோமோ அப்போல்லாம் எதுவும் அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது இன்டெரக்டாக. இருக்கிறது மோசமான படு மோசமான ஜின்னு லிஸ்ட்டில் நீ ஏதாவது ஜின்னை தேடினா கண்ணுக்கு நேரம் அப்போ இந்த ஜின்னு தான். இது வரைக்கும் நம்ம எத்தனையோ வீடியோ எடுத்துருக்கோம், ஆனால் நம்மளை வந்து ஒரு ரிச்சுவல் கூட பண்ண விடாமல் எதுவும் தடுத்தது இல்லை. இது தடுக்குதுன்னா அப்போ இது எவ்வளோ மோசமாக இருக்குன்னு பார்த்துக்கோ. சரத்து சரத்து அங்கம்மா வந்துச்சு. இங்கே ஓத்தா ஒன்றும் இல்லை மச்சான். பதறாதீங்கடா, நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுறீங்களா? அதான் கூப்பிடுது சரத்து. நம்ம சரியாக மாட்டிக்கிட்டோம். வெளியே போகிற இடம் எல்லாத்தையும் அதை லாக் பண்ணுது. அந்த பக்கம் ஏதாவது போக வழி இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளை வெளியே போகாமல் லாக் பண்ண பார்க்குது. சரத்து டார்ச் லைட் வேறு கூட சீக்கிரம் கூட டார்ச் லைட். நான் சொன்னேன் சார்ஜ் எரிய மாட்டேங்குன்னு சொன்னேன். நம்ம வெளியே போகலாமா? இப்போ நம்ம அங்கே இருக்குடா அது. இப்போ எங்கேயும் வெளியே தப்பிக்க முடியாது, நம்ம மாட்டிக்கிட்டோம், அவ்வளோதான், காணர் ஆகிட்டோம். இங்கேருந்து தப்பிச்சாலே இப்போ நமக்கு பெரிய விஷயம்தான். எங்கே போகிற? మిమ్మల్ని చూసినా నేను మా ముందుకు వచ్చి ఇప్పుడు నిలియండి, మీకు బోన్స్ అన్నీ ఉంది. சரத்து நீ பேசுறதுக்கு எல்லாமே அது பதில் சொல்லுது. నేను చెప్పింది అర్థం అవుతుందా? తమిళ్ తెలీదా உங்களுக்கு? क्या चाहिए तुमको? அந்த பக்கம் ஒரு வழி இருக்குது, அந்த பக்கம் வெளியே போகாமல் நம்மளை தடுக்க பார்க்குது. இங்கிட்ட இது நம்ம வந்த வழி, அப்படியே இப்போ நெருப்பு வச்சு இது பண்ண பார்க்குது. எப்படி இருந்தாலும் நம்ம இங்கேருந்து போகிறதுக்குள்ள நம்மளை கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று பண்ணிடும். இங்கே இருக்கும்போதே உங்கள் 2 பேருக்கும் ட்ரைலர் காமிச்சிங்களா? இதெல்லாம் ட்ரைலர் தான். இப்போ இங்கேருந்து வெளியே தப்பிக்க முடியாது. நீ ஜஸ்ட்டு சும்மா வெளியே போய் பாரு, ட்ரை பண்ணிப்பாரு. ஒரு வெளியே போக நம்ம தடுக்குதுன்றியா? அப்படி தான் என் கெஸ் படி அப்படி தான் இருக்கும். சும்மா சாம்பிளுக்கு யாராவது ஒருத்தர் அந்த பக்கம் போய் பாருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. நான் போறாரு. ஏய் நான் தான் சொன்னேன்ல அந்த போக கூடாதுன்னு. நம்ம சரியா மாட்டிக்கிட்டோம் நிக்கீங்க. சரத்து வேணாம் சரத்து, நான் தான் சொன்னேன்ல அங்க போகாத. பாரு பாதையில ஃபுல்லா லாக் பண்ணிடுச்சு பாரு. அவ்வளவுதான். இது பாரு, இது ஜஸ்ட் நமக்கு ஒரு ட்ரைலர் தான். இதை தாண்டி நம்ம போனாலுமே கண்டிப்பாக நமக்கு ஆப்பு உண்டு. நம்ம போகிற வழியில் கண்டிப்பாக நம்ம எங்கே வேணாலும் போட்டு தரணும். சரி வாடா, சின்ன நம்மளான்னு பார்க்கலாம். வாடா இப்போ வாடா பார்த்துக்கலாம் என்ன போடுதுன்னு. நான் விடிய கூட எங்கேயோ பத்துருவோம் விட்டேனா, வேற வழி இல்லையே. எங்களுக்கு போக முடியலன்னா விடிய இங்கேயே வந்துடுவோம். அப்புறம் பெட்டி பிடிக்கலாம் தூக்கின்னு வந்து இங்கேயே தங்கிடுவோம். உங்கள் நிம்மதியாக போயிடும். பரவாயில்லையா? நம்ம நிம்மதி தாங்க போவோம், அப்படின்னு ஜாலியாக தான் இருந்தோம். இது மட்டும் எதுவுமே ஆகலையே வயசு. ஏன்டா உனக்கு ஆகணுமா? வெளியே போயிடுச்சு அது, தைரியமாக வாயா. அது மாதிரி உள்ள எதுவுமே கிடையாது. வா. மாமியார் அப்படியே சொல்கிறாங்க. டார்ச்சே சுத்தமாக இல்லையே. ஆக மொத்தம் என்ன தெரியுமா, இந்த பில்டிங்குள்ளார என்ன வேணால் பண்ணிக்கிங்க, ஆனால் பில்டிங்கை விட்டு வெளியே போக முடியாது. அப்படி தான் இப்போ நம்ம லாக் பண்ணி வச்சுருக்கு. இங்கே பாரு, அது எங்க அப்பா எவ்வளோ பெரிய இடம். அவ்வளோதான், நம்மளை சுற்று போட்டுச்சுங்க. நம்ம தொடர்ந்து சைடில் ஃபாலோ பண்ணிகிட்டே வருதுங்க. இது புதுசு ஓகேவா உனக்கு? இப்போ ஜாக்கு உனக்கு அப்படி தான் இருக்கும். இது ஃபுல்லாக இருக்குது. ஒரு லைட் இருந்தால் ஆடுறா முன்னாடி, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. நீ முன்னாடி போ, இந்த லைட்டு கீழே அடிச்சுட்டு இப்போ ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது.
என்ன மரம் அது? ஓ அப்படியே ஆழமாண்ணா. சரத்து ஆலமரம் மீன்ஸ் ஜின் பங்களா. அப்படியா? எவ்வளோ பெருசாக இருக்குது பாரு. அது நம்மக்கிட்ட மாட்டல, நாம தான் அதுக்கிட்ட மாட்டிருக்கோம் இன்னைக்கு. இன்னைக்கு ஃபுல்லாக இங்கே தான் தங்கணும் மாட்டிருக்கு. ஓ டி அது வரைக்கும் இருக்குடா ஃபேக்ட்ரி. ஆனால் அதுக்குலாம் போக முடியாது, தெரியுதா? இப்போ செம பிடிச்சிருக்குங்க. ஜின்கள் இருக்கிறதுக்கான 10 பொருத்தமும் பக்காவாக அமைஞ்சிருக்க இடம் அது இல்லை? கைஸ், உங்கள் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும், பொதுவாகவே ஜின்கள் வந்து கைவிடப்பட்ட இடத்துல தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப அழுக்காக இருக்க இடம், ரொம்ப டெமாலிஸ்டாக இருக்கிற இடத்துல தான் அதுங்க கூண்டோட வாழும், குடும்பத்தோடு வாழும்னு சொல்லுவாங்க. பட் இந்த இடம் அதுக்கான உகந்த இடமா இருக்குது. ஏன்னா ஆள் நடமாட்டமே இந்த இடத்துல கிடையாது. ஊருக்கு வெளியில் மலை மேலே இருக்குது. இமேஜினே பண்ண முடியல. இந்த இடத்துல நடக்கிறதே அவ்வளோ சிரமமாக இருக்குது. எங்களுக்கு இப்போ இந்த இடத்துல இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் நெருப்பு மேலே நடக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்தளவுக்கு பயமாக இருக்குது. பட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இந்த மாதிரி இடத்துல சர்வே பண்ணி நம்ம மிஷனை முடிக்க முடியும். அது இல்லாமல் நம்ம ரொம்ப பயந்துட்டாலும் அது நம்ம கண்ட்ரோல் பண்ணி அதுக்கு தேவையானதை அது சாதிச்சுக்கும். என்ன வேணால் நடக்கலாம். யாரோ பேசுகிற மாதிரி கேட்குது. டேய், என்னடா அது? ஏய், அங்கே போறியா? இங்கே போட்டு ஜூம் போட்டு காட்டுறேன். ஃபோனில் காட்டுறேன் பாரு. மண்டை ஓடுறா, இப்போ ரொம்ப ஓரம் வராத. மண்டோடா? ஓ மை காட், கடவுளே, இது உள்ள போனா மண்டோடு வரும். கீழே விழுந்தா அவ்வளோதான். எவ்வளோ ஆழமாக இருக்குது தெரியுதா? எப்படியா உன் கண்ணு மட்டும் கண்டுபிடிக்கிற? இதை கிராஸ் பண்ணி போகிறதே பெரிய விஷயமாட்டு இருக்கு. சரத்து, இதை கிராஸ் பண்ணி போயிடலாம். மண்டோட எடுத்து என்ன எக்ஸாம்? இங்கே பாருடா, அங்கே மண்டோடு, இங்கே பாரு ஃபுல்லாக எலும்புங்க. இது நடந்துருக்கணும்ண்ணா பெருசா. தெரியுதா பயாஸ்? அப்படி இல்லை, ஜின்களுக்கு பிடிச்ச உணவே எலும்புகள் தான். எலும்புகள் தான் அதோட உணவு. இப்போ இங்கே சுற்றி இதெல்லாம் சைட் டிஷ்ஷு. இங்கே பாரு, இங்கே பாரு. நம்ம தான் மெயின் டிஷ்ஷு. கம்பி மச்சான், இவ்வளோ சாப்பிடுவோம். எக்ஸாக்ட்லி இது வந்து எனக்கு தெரிஞ்ச பர்பஸாக இங்கே யாரோ வந்து ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும். சரத்து, இது ஆடு தானே? கொம்பு இருக்குது பாரு. ஆமாம். அப்போனா இது ஒரு ரிச்சுவல் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து. ஐயோ, அதை பார்த்தா அப்படியே இருக்கு. இங்கே கொம்பு இருக்குது பாரு சரத்து. ஆமாண்ணா, கொம்பு தெரியுது பாரு தனியா. 2 ஆடா? அப்போ அதுக்கும் கொம்பு இருக்கு பாரு. 3 ஆடா? ஆமாண்ணா. அதான் ஆடை உயிரோட வேட்டையாடி இருக்குதுங்க. ஏய், உசுறு முக்கியம். விளையாட்டுத்தனமாக தயவு செஞ்சு தாவின்னு இருக்காது குழந்த மாதிரி. பொறுமையாக அறிவாங்க. பாதையே தெரியாமல் போயிட்டுருக்கோம். இதுதான் எங்களுக்கு அட்வென்ச்சர். அப்பா, வௌவால் கூடாரண்டா இது.
பார்த்து பார்த்து பார்த்து. அப்பா படி இருக்கா இது? இருக்கு இருக்கு. ஐயோ சத்தியமாக இப்படி ஒரு ஃபேக்ட்ரியை என் வாழ்நாளில் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. நம்ம இது வரைக்கும் எத்தனையோ ஃபேக்ட்ரிக்கு போயிருக்கோம். போ எங்கெங்கயோ மர்மமாக இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல ஏதாவது டனல் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சைலண்ட் இது என்ன இங்கே ஒரு வழி இருக்கு? ஏன் சரத்து இங்கே கண்டிப்பாக டனல் இருக்கும்ல? 100% இங்கே இருக்கு. பாரு மணல். இது பாரு நான் வாட்டர் இருக்குண்ணா, கன்ஃபார்ம் டனல் இருக்குண்ணா. அப்போ இந்த வாட்டர் இருக்குன்னா டனல் இருக்குன்னா அர்த்தம்ண்ணா. ஏன் ஓட்டைக்குள்ளார பாம்புலாம் வராதா? கேஸ் வெளியே வரத்துக்கு வச்சுருப்பாங்க அது. டேய் வாடா ஃபஸ்ட்டு. கைஸ் எங்களோட கோஸ்ட் ஹண்டிங் அனுபவத்தில் நாங்கள் இது வரைக்கும் எத்தனையோ ஃபேக்ட்ரிஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்படி ஒரு ஃபேக்ட்ரி நாங்கள் பார்த்ததில்லை, அந்த மாதிரி ஃபேக்ட்ரிக்குள்ளே போனதும் இல்லை. ஏன்னா கால் வைக்கிற ஒரு அடியுமே ஆபத்தாக இருக்குது. ஜின் ஒரு பக்கம் ஆபத்தாக இருந்தால் இந்த இடத்துக்குள்ளே வரதே ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக இருக்குது. நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னே தெரில சொல்லணும்னா. வந்த வழியே இப்போ எப்படி கண்டுபிடிச்சி போக போகிறோன்னு தெரில. அந்த அளவு குழப்பமாக இருக்குது. இரு சைலண்ட் எதுவும் நடக்குது. அதுவாக தீட்டிகிட்டு இருக்கு நம்மளை போட்டு தட்டுறதுக்கு. நான் சொல்ல கேட்காம வந்தீங்களா உள்ளார? என்னடா இப்படி ஏறி இப்படி இறங்குது? ஸ்டெப்ஸ் அங்கே இருக்குதா? எங்க கிணறா? எங்கடா இருக்கு கிணறு? இரு அங்கே இந்த பக்கம் சுற்றிட்டு வரேன் நான். என்ன பஸ் ஸ்டாண்ட் ரவுண்டா நான் சுற்றிட்டு வரேன். எங்கடா கரெக்டாக எங்கே சொல்லு. இங்கேயா? டேய் கத்தாதடா முதல்ல. ஏன்டா கத்து? நீ கத்தி ஏன்டா என்னைய பயமுறுத்துற? நான் தைரியமாக தானே இருக்கிறேன். வாடா ஓரளவுக்கு தான். எங்கடா இதுக்குள்ளேடா? பக்கத்து மணி ஏற மாதிரி வரான். ஐயோ நாங்கள் எப்படா வர்றது? இங்கேடா? இங்கே ஒரு படிக்கட்டு போகுது. ஏன்டா உடஞ்சி கிடக்கு? இதா படிக்கட்டுங்கண்ணா. எவன்டா பில்டிங்க்கு மேலே கிணறு கட்டி வச்சவன்? இரியா ஏன்யா? பெரிய பெரிய பள்ளம்லாம் இருக்கு. கண்ணு மண்ணு தெரியாம தயவு செஞ்சு வராதீங்க. ட்ரெஸ் பிடிச்சி நடக்கிறான் பத்தியாங்க. ஐயோ வந்தையா என்கிட்ட போய் சாதி கொள்ற? கிணறு ஃபுல்லாக ஒவ்வாலா இருக்குடா. அவ்வாளா? இது மேலே நிற்காத. இறங்கு ரிஸ்க் இது. நம்மளை சுற்றியே தாண்டா இருக்குது. இது நான் பார்த்துட்டு வரேன். அது ஒன்றும் என்னடா எல்லாம் வரிசையாக வெளியே வருதுங்க. லைட் அடிச்சா வந்துருங்கண்ணா. வேணாண்ணா. பா பேட்ஸ்மேன் அடிக்குது. ஆனால் இந்த ஃபேக்ட்ரியில் ஸ்டெப்ஸ்லாம் சுக்கு நூறாக நொறுக்கிட்டு இருக்காங்க. ஃபேக்ட்ரியில் ஸ்டெப்ஸே கிடையாது பாரு. யோசிச்சு பாரு, இதே ஸ்டெப்ஸு ரூப்ஸ்லாம் இருந்துச்சுன்னா எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும். அது இது என்ன ஃபேக்ட்ரியாக இருக்கு? சவப்பெட்டி மாதிரியே இருக்கு. ஆமாண்டா. பக்கத்துலேயே கேஷ்லாம் வாக்கிங் போயிருந்துருக்கு பையா சார் நைட்டில். அது அதோட சொந்த வீடு. அது அப்படி தான் போவோம். நம்ம சொந்த வீட்டில் நம்ம போகலையா? அந்த மாதிரி தான். ஏய் நீ தானே எங்களை இங்கே கூப்பிட்டு வந்த. அடுத்து எங்கே போனோம்? మీకు ఏమచ్చా కావాలా? వాను కావాలయ్యా.
మేము ఇక్కడ ఉండేది మీకు నచ్చలేదా? ఇక్కడ నుంచి పోవాలా మేము, లేకపోతే ఇక్కడే ఉండాలా? మీకు మమ్మల్ని ఎవరైనా కావాలా? பாலாயான்னு சொல்லுது. தேவ் தேவுடாவா? உள்ளரே வந்துருச்சா? அவ்வளோதான் மாட்டணும். நம்ம இங்கிருந்து அங்கே போகலாம் வா. தாபத் இந்த இடத்துல ஓடவும் முடியாது ஒழிய முடியாது. நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே போகலாம் வா. எனக்கு என்னவோ அதுதான் அதோட கோட்டையோன்னு தோணுது. அது ஒன்றும் இல்லை, சாகிறதுமே நம்மகிட்ட எல்லாத்தையும் காட்டுது. இதுதான் என் பேலஸு, பார்த்துக்கங்கன்னு. சாகிறதுக்கு முன்னாடி உன் ஆசை என்னன்னு கேட்பாங்கல்ல, அட்வென்ச்சர் விரும்பி தானே வந்தோம், அதான் நம்ம காட்டுது, வேறு எதுவும் இல்லை. அங்கேருந்து வந்ததே பெரிய போராட்டம் தான், திரும்ப இங்கேருந்து போகிறதும் பெரிய போராட்டம் தான். என்னடா ட்ரெஸ்ஸு யார்தோ இருக்கு. என் ஃபோனை இங்கேயே வச்சுட்டு வந்துட்டு போயிட்டேன் பாரு. கைஸ், நாங்கள் இப்போ ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டோம். கடைசியாக ஒரே ஒரு முயற்சி பண்ண போகிறோம். ஆனால் இதில் வந்து நான் ஜெகன் அண்டு புருஷோத்தை இன்வால்வ் பண்ண விரும்பலை. நானும் ஃபயஸ் மட்டும் இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபயாஸ் உங்களுக்கு சேஃப்டிக்கு ஒரு தாயத்தை கொடுப்பாரு. அதை எடுத்துகிட்டு வந்த ஞாபகம் இருக்குல்ல ஜெகன், அழகாக ஃபாலோ பண்ணி நம்ம கார் வீட்டு இடத்துக்கு போயிடுங்க. நாங்கள் அதை மட்டும் முடிச்சுட்டு நீங்கள் போய் சேரத்துக்குள்ள நாங்கள் வந்துடுவோம் பின்னாடியே. நடுவில் எங்கன்னா மாட்டிக்கணும்னா? மாட்டிக்க மாட்டேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த தாயத்து இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் எதுவும் ஆகாது, பாதுகாப்பாக வெளியே போயிடுவீங்க. ஏன்னா இந்த இடத்துல உங்களை வச்சுட்டு அதை பண்ணோன்னா மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமாக என்னவா நடக்கலாம். ஆல்ரெடி ஃபஸ்ட் டைம் சுறா ப்ளே பண்ணும்போதே அஃபெக்ட் ஆனிச்சு. இப்போ தெரிஞ்சிடும் அதோட பவர். கேமரா கோப்ரோ ஜெகனே சீக்கிரமா போங்க, அது அங்கே தான் நிற்குது. சரத்தை கேமராவில் பாரு. தெரியுது. இவங்க அதை தாண்டிட்டானுங்கன்னா போதும். ஆனால் எதுவுமே இல்லையா அங்கே, ஒலி மட்டும் எப்படியா வருது அங்கே? போயிட்டானுங்க. இப்போ அவருடைய பார்வை முழுக்க நம்ம மேலே தான் இருக்கும். இருந்தது ஒரே ஒரு தாயத்தை, அதுவும் அவங்கள்ட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அதோட சேர்ந்து நாமளும் போயிருக்கலாம்ல வெளியே. போகக்கூடாது. ஏன்? நம்ம ஒரு பர்பஸோடு வந்திருக்கோம். அந்த பர்பஸ் முடியலன்னு அர்த்தம். இன்னும் நம்ம போகல. ரஜீம் ஹவுது பில்லாகிமி பிஸ்மில்லா ரஜீம் எது கட்ட ரஜினி, என் தலைவன் ஃபயாஸ் வந்து மொத்தம் நீ என்ன பண்ணுறான்னு மட்டும் பாரு. இப்போ நம்ம வெளியே போனால் எவ்வளோ ரிஸ்க்கு தெரியுமா சரத்து? போய்டுவாங்க சேஃபாக போய்டுவாங்க. நம்ம போவோமா இல்லையாங்கிறதே டவுட்டு தான். இப்போ போவோம். மனம் இருந்தால் மார்க்க பந்து, நம்பிக்கை தான் எல்லாம். அவங்க 2 பேரும் போயிட்டாங்க, நாங்கள் தான் இருக்கோம். நீங்கள் தாராளமாக முன்னாடி வரலாம். நம்ம ஃபஸ்ட்டு பண்ணதே பண்ணலாம் வா. என்னது? ஜின்சர் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு எதா எஃபெக்ட் தெரியுதானே? ஏன் நம்ம 2 பேரும் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம் நம்மளை தவிர. கார் வந்துச்சு. கடவுளே ஓடு. இடமே ஒரு மாதிரி மர்மமான இடம்டா இதுடி. வா 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 காருக்கு வந்தாச்சு. நாங்கள் பசங்களுக்கு எதுவும் ஆகாமல் சேஃபாக வந்தா சரி. இந்த கேமரா கட் பண்ணுறா போதும். கைஸ், அவங்க 2 பேரும் வெளியே சேஃபாக போயிருப்பாங்க நம்புகிறேன். போயிருக்கணும்.
இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் பண்ணோம்ல அதேமாதிரி ஜின்ஸோட அப்ளை பண்ணி இங்கே இருக்க ஜின்களை ட்ரிகர் பண்ண போகிறோம். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், நம்மளை ப்ரொசஸ் பண்ணதா இல்லை என்ன பண்ணுதுன்னு. ஒன்றைய ப்ரொசஸ் பண்ணோம் இல்லை என்னையை ப்ரொசஸ் பண்ணி தான் நடக்க போகுது. என்ன மனப்பெண்ணா நீ ஒழுங்காக உக்காரியா? பேண்ட் டைட்டாக இருக்குது தலைவரே, உட்கார முடியல. ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ளே பார்த்தியா? ப்ளே பண்ணுவா? பண்ணு இன்றைக்கி ஏதோ ஒரு சம்பவம் இருக்குது, அது மட்டும் தெரியுது. రా ముందుకు రా ముందుకు రా ఇక్కడ రావాలి నువ్వు. ఇప్పుడు ఇక్కడ వచ్చి నిలియాల మీరు. ఇప్పుడు రా అస్సలు మేము భయపడము ఇక్కడ. அட்டாக் பண்ணுவியா? சரத்து சார் ஸ்டாப் பண்ணது அட்டாக் பண்ணுறது நிப்பாட்டு தான் பார்க்கலாம். பாத்தியா இது போட்டாதாயா அது கோவம் வருது. மறுபடியும் ப்ளே பண்ண. ஸ்டாப். சரத்து நிப்பாட்டு கைஸ், நிப்பாட்டு. அது மேலும் நம்ம ட்ரிகர் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல எனக்கு. இப்போ என்ன தான் பண்ணுறது? இதுங்களை ஒழிக்கவே முடியாதா நம்ம? சரத்து ஒழிக்காமல் இருக்கிறது பிரச்சனை இல்லை. என்ன பண்ணால் இங்கேருந்து நம்ம தப்பிச்சு வெளியே போக முடியும், அதை தான் இப்போ யோசிக்கணும். பாரு அது வெயிட் பண்ணிகிட்ருக்கு. சரத்து என்ன ரிங்கு? நிமிஷம் இந்த கேமரா காட்டேன். அந்த கேமரா எடுத்துக்கோ. இது கூட எடுத்துக்கோண்டா. சரத்து இது ஆக்சுவலாக கல்யாணத்துக்கு போட்ட மோதிரமா? கல்யாணத்துக்கு போட்டது இல்லையா, காணாமல் போயிடக்கூடாங்கிறதுக்காக பத்திரப்படுத்தின மோதிரம். இதை மட்டும் எப்படியா கழட்டு ப்ளீஸ். மோதிரத்தானே கழட்டு சொன்னேன், உசுறு ஏன் எடுக்க? ஜின்னை விட நீ பயங்கரமாக கத்துறிய. கொடுங்க. யோ குடியா, விரல்லாம் தனியாக வரப்போகுது. இதை தப்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஜின்னு கல்யாணம் பண்ணிக்க போறியா ரிங்கு மாற்றி? இரு வரேன் நீ வரேன். அது உனக்கு தெரியாதுல்ல சரத்து இந்த மோதிரத்தை பற்றி, அதுங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கல்ட்ரன்ல அதுதான் அதுங்க காண்டாகுது. ஏய் என்னையா இருக்கு அந்த மோதிரத்தில்? சரத்து நிமிஷம். டேய் சரத்து சரி நான் சொல்கிறேன், இங்கே பாரு. சீக்கிரம் சொல்லியா? ஆக்சுவலாக இது வந்து என் சேனலில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு மலையாள ஆத்மாவுடைய கண்ட்ரோல் இருக்கிற மோதிரம். இது நான் காணாமல் போச்சுன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் என் வீட்டில் தான் இருந்துச்சு. அந்த மோதிரத்தை நான் கண்டுபிடிச்சி பத்திரமா வச்சுருக்கிறேன். சரத்து ஆக்சுவலாக இது என்னன்னா, இங்கே பாரு சொல்கிறது கீழே. சரத்து கரெக்டான டைமுக்கு இது யூஸ் ஆகுது. காணாமல் போகணுங்கிறதுக்காக நான் கையில் போட்டு வச்சுருந்தேன். உனக்கு வந்து அது பெரிய ஹிஸ்ட்ரி சொன்னால் புரியாது, சிம்பிளாக சொல்கிறேன். இது வந்து ஒரு கோஸ்டோட கண்ட்ரோல், ஜின்னோட கண்ட்ரோல் இருக்கிற மோதிரம். இதை வந்து நெருப்பில் நீ பற்ற வச்ச அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இது சம்மந்தப்பட்ட ஒரு ஜின்னு இந்த மோதிரத்தை தேடி வரும். என் சேனலில் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். இது ஒரு அமாவாசை அன்றைக்கி தான் ட்ரை பண்ணோம். அமாவாசை அன்றைக்கி ட்ரை பண்ணுங்கிறதுக்காக தான் நான் அதை பத்திரமா வச்சுருந்தேன். ஆனால் இதை இப்போ கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம், வேறு வழி இல்லை. ஏற்கனவே இங்கே நிறைய கிடக்குது. இதை நம்ம நெருப்பு காமிச்சோன்னு வச்சுக்கோயேன், இதை தேடி ஒரு ஜின்னு வரும். இதை தேடி ஒரு ஜின்னு. நல்ல ஜின்னா? அது இதை விட பயங்கரமாக இருக்கும். கெட்ட ஜின் தான். அதாவது உன்னோட பாதுகாப்புக்கு வச்சுட்டு இருக்கு. என் பாதுகாப்புக்கு இல்லை,
இது என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் அந்த இடத்துல போய் பண்ணலான்னு இருந்தேன். ஆனால் இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா நம்ம இங்கேயே அதை ட்ரை பண்ணலாம். என்ன பண்ணிட்டோம்? ட்ரை பண்ணலாம், வேற என்ன பண்ணுறது? வேற நான் சொல்ல போகிறேன் அதானே. ஐயோ சத்தாய்க்குதுங்களே இதுங்க சனினுங்க, பாஷையும் புரியாமல் ஒரு இழவும் தெரியாமல். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக என்ன பண்ண இப்போ அந்த மந்திரத்தை? மலையாளி ஜின்னியும் ஆந்திரா ஜின்னியும் சண்டையை மூட்டு விட போகிறோம். என்னய்யா ஐயோ, ஸ்டேட்டுக்கு சண்டை விட்ற நீ? அதை பண்ணுறது தமிழ்நாட்டாளுங்க பார்த்தியா? சரி கிளியராக கவனி. சரத்து நமக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, இங்கேருந்து தப்பிச்சு வெளியே போய் ஆகணும். வெளியே போனாலும் நம்ம எல்லாம் ரவுண்டு கட்டுக்கணும். அந்த ஒரு மோதிரம் நான் ஏதோ ஒரு சேஃப்டிக்காக எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ இந்த மோதிரத்தை வச்சு நம்ம வெளியே போக போகிறோம். ஒன்றும் இல்லை, அந்த மலையாள ஆத்மாவை ட்ரிகர் பண்ண போகிறோம். மலையாள ஆத்மாவையும் மலையாளி ஜின்னையும் ஆந்திரா ஜின்னையும் நம்ம சண்டையை மூட்டி விட போகிறோம். இந்த மோதிரத்தை தேடி கண்டிப்பாக அந்த மலையாள ஜின்னி இங்கே வரும். அந்த கேப்பில் தான் நம்ம எஸ்கேப் ஆகணும். சரி, ஏன்னா ரெண்டில் ஏதாவது ஒரு ஜின்னி இன்றைக்கி சாகும். சாகட்டும்ன்ற ரெண்டுமே சாகட்டும். சாகும், இல்லைன்னா அந்த ஜின்னு சாகும். ட்ரை பண்ணுறோமா? ட்ரை பண்ணு. அதுங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மோதிரத்தை பார்த்தோன்னே, அதான் கத்திக்கிட்டு இருக்குதுங்க. மந்திரக்கார மாதிரியே பண்ணுறேன் என்னென்னவோ. சரி பண்ணு, தப்பிச்சா ஓகே தான். சீக்கிரம் சீக்கிரம். வந்துருச்சு. சரத்து அங்கே பாரு, அங்கே ஒன்று வருது பாரு. சரத்து அங்கே பாரு, இங்கே பாரியா? என்ன நடக்குதுங்க? எல்லாமே வந்துருச்சு. சரத்து கண்டிப்பாக அந்த ஜின் இங்கே வந்திருக்கோம். இங்க பாரியா, அங்கே பாரியா? ஐயோ சரத்து இந்த மோதிரத்தை தேடி தான் வருது. அந்த மோதிரத்தை அதுக்கிட்ட போட்டுட்டா? எது மலையாளி ஜின்னியா? அங்கே பாரியா? சரத்து ரெண்டு இங்கே தான் இருக்கு. ஐயோ யோ இதான் கேப்ல வாயா, ஓடிடலாம் என் வாயா. இது கேப்சர் பண்ணுறது ரெண்டுமே அங்கே இருக்கு. நான் பார்த்தேன், நான் கேமராவில் பார்த்தேன். அப்புறம் தெரியுது பாரு, சண்டை போடுற மாதிரி இருக்கு. யோ ஆமாயா. யோ ஒரு ஜினி இன்னொரு ஜினி தூங்கிட்டு போன மாதிரி இருப்பாரு சரத்து. சரி அங்கே பாரு. ஓத்தா நீ சொன்னது நிஜமாயிடுச்சு ஃபயாஸ். சரத்து வெளியே போயிடலாம் சரத்து. வழி எங்க இருக்கு சரத்து? சரத்து வழி எங்க இருக்கு? வழி இதான் என் பேக் எடுக்கணுயா. பேக் சீக்கிரம் சீக்கிரம். எடு சீக்கிரம், பேக் எடு. இது உள்ள போயிடு சீக்கிரம். போனு எல்லாத்தையும் உள்ள போறியா? நைட் டியூஷன் பேக் எடுத்தோம். நான் எங்க மேல நீ தான் வரணும். போடு போ. செத்து போயிடுவீங்க நீங்க. பொறுமையா போ. கார்கிட்ட போயிடலாம். வாயா ஓடிடலாம். வாயா. ஐயோ ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ரூட்டை மாற்றியா? இது இல்லையா? இப்படியே போனா மலையில இருந்து கீழே வந்து செத்து போயிடுவேன். எப்படி வாயா? டார்ச் இல்லை, நீ தான் வழி காட்டணும். வா என்ன பின்தொடர்ந்து வா. ஐயா இப்போ நம்ம தப்பான வழியில் வேக பண்ண உடனே மறுபடியும் அங்கிட்டே கூப்பிட்டு போகிறேன். வா. ஐயா அவ்வளோதான். ஆமாம். ஐயா அந்த போர்டை பார்த்துக்க ஞாபகம் இருக்கா? அதான் என்ட்ரன்ஸ். ரெண்டில் ஏதாவது ஒன்று நீ போயிடும். அம்மா பார்த்து பேக் சேஃபு. வா ஃபயர்ஸ் வேகமா வா. புஷோத் ஓகே தானே? சேஃப் தான். நீங்கள் ஜெகன் எங்க? ஜெகா ஜனனா என்னடா பண்ணுகிற? சேஃப் தானே? ரொம்ப நெகட்டிவ் ஆயிடுச்சு மச்சான். அப்பாடா இப்போ தானே எனக்கு நிம்மதியாக இருக்குது. ஒரு வழியாக நானும் ஃபயாஸும் ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த இடத்துல இருந்து வெளியில் வந்தோம்.
ஆனால் நாங்கள் நினச்சி பார்த்ததை விடவே அங்கேருந்து அந்த ஜின்கள் ரொம்பவே ஆக்ரோஷமாக இருந்துச்சு. எங்கள் உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் அங்கேருந்து வெளியில் வந்ததே ஒரு மிகப்பெரிய விஷயமா எனக்கு தோணுச்சு. ஜின்களோட நடமாட்டம் இருக்கிறதா சொல்லப்படுற எத்தனையோ இடங்களுக்கு நாங்கள் போயிருக்கோம். ஆனால் இந்த ஒரு இடம் எங்கள் எல்லாருக்குமே ஒரு வித்தியாசமான அனுபவத்தையும் பயத்தையும் கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் இந்த இடத்துல ப்ராப்பராக ஒரு ரிச்சுவலை நம்மளால் பண்ண முடியலையேன்னு ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது. நான் மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரிச்சுவல் பண்ணி இங்கே இருக்க ஜின்களுக்கு என்னதான் தேவைன்னு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே இந்த வீடியோக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தான் இருக்குது. இந்த வீடியோக்கு 100K லைக்ஸ் வந்துச்சுன்னா மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்து அந்த ரிச்சுவலை நான் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஒன்ஸ் அகைன் ஹாப்பி நியூ இயர். தொடர்ந்து 2025 உங்களை நான் என்டர்டெயின் பண்ண காத்திருக்கேன். இந்தியா முழுக்க இருக்க நிறைய அமானுஷ இடங்கள், கைவிடப்பட்ட இடங்களை தொடர்ந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இத்தனை வருடங்களாக தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் நான் என்றைக்குமே கடமைப்பட்டிருப்பேன். தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. உங்களுக்காக இதே மாதிரி த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸை தொடர்ந்து நானும் கொடுத்துட்டே இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, அப்படி இல்லைனா இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை கொடுத்துருந்துச்சுன்னா, நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக சப்போர்ட் பண்ணலாம். யூடியூப்லேயே சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அதன் மூலிமா நீங்கள் எங்களுக்கு ஏதாச்சும் அமௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுறது மூலிமா மேற்கொண்டு இந்த மாதிரி இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அது ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜின்களோட புருஷனுக்கு ஒரு சின்ன ஷவுட் அவுட். ஃபயாஸ் தமிழன் அவரோட சேனலில் ஜின்களை பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸை நரேட் பண்ணிட்டு இருக்காரு. அதை நீங்கள் பார்க்கணும், அவருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவரோட சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அவரோட வீடியோஸும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் பீயிங் ஜெகன், பிளட்டி புருஷோத் இவங்களோட சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.